டெல்லியில் நடந்த காங்கிரஸ் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பலரும் ராகுலை பிரதமராக்க வேண்டுமென வலியுறுத்தினர். இதனால் எரிச்சலடைந்த ராகுல் முதலில் கட்சியை பலப்படுத்துவோம் என்று கோபத்துடன் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் துணைத் தலைவராக கடந்த மாதம் நியமிக்கப்பட்ட ராகுல் கட்சியை பலப்படுத்துவது குறித்து அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் அழைத்து ஆலோசித்து வருகிறார். 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் ஆகியோரது கூட்டத்தை டெல்லியில் ராகுல் நடத்தினார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் ஷீலா தீட்சித், ஆந்திராவின் கிரண்குமார் ரெட்டி, ராஜஸ்தானின் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சனிக்கிழமையன்று நடந்த இறுதி நாள் ஆலோசனையின் போது பேசிய உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா 2014 தேர்தலில் ராகுலை பிரதமர் வேட்பாளராக கட்சித் தலைமை அறிவிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். அதை பல்வேறு தலைவர்களும் ஆமோதித்து குரல் கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ராகுல் முதலில் கட்சியை பலப்படுத்தும் வேலையை பார்ப்போம், பிறகு பிரதமர் வேட்பாளர் பற்றி பேசுவோம் என்று சலிப்புடன் கூறியதால் அனைவரும் அமைதியாயினர். ராகுல் தொடர்ந்து பேசும்போது தற்போது பிரதமராக மன்மோகன் சிங் இருப்பதை சுட்டிக்காட்டியதோடு இதுபோன்ற கோரிக்கைகள் தன் காதுக்கு மீண்டும் வரக்கூடாது என்றும் கண்டிப்புடன் கூறினார். இதையடுத்து இப்பேச்சை காங்கிரஸ் தலைவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர்.